வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ போடுறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மொபைலை பற்றி எந்த ஒரு வீடியோஸுமே அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். ஹெட்ஃபோன்ஸ் மட்டுமே கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் பை பண்ணிட்டேன். இந்த மொபைலோட வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம நிறைய வந்து இறக்க போகிறோம் நம்ம சேனலில். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் கையில் இருக்குது Poco X3 இந்த மொபைல் தான். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து 6GB RAM 128GB இன்டர் மெமரியோட வர ஒரு வேரியன்ட். இந்த மொபைலில் இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்பெசிஃபிகேஷன் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகே, இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் இப்போ உலகம் இந்த வீடியோவில் இருக்கும். இது எல்லாமே ஒர்க்கிங்லாம் கொஞ்ச நாள் நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதனோட ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் மேக் பண்ணுறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பற்றி நம்ம நிறைய டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறேன். இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு ஒரு வேலை இந்த மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தென் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவோ உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துக்கோ, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா நீங்கள் வந்து கேட்குற கொஸ்டினோ வேல்யூபுளாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணி அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Poco X3க்கு வர பாக்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறது. நான் பார்சல் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறேன். இந்த மொபைலோட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் எல்லோ இந்த மாதிரி ஒரு மிக்சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க. பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 732G அந்த இதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும். பேட்ரி அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே வர எல்லா மொபைலுமே மேட் இன் இண்டியான்னு தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். எல்லோ கலரில் ஒரு பேக்கேஜ், ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துறாங்க. அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதுக்குள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் பின் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் சிம் எஜெக்டர் பின் ஒன்று இருக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்து இது பண்ணுறாங்க. என்னோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் என்னென்ன வருது, இது என்னென்ன பட்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், எந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக சொல்ல போனால் குயிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்னு கொஞ்சமே சொல்லிக்கலாமே. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CPU கேஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரப்பர் கேஸ் தான், நல்லா இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் இது. ஓகே, அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் இருக்குது. மொபைல் எடுக்கும்போது கொஞ்சம் பல்கியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. மொபைல் எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிக் ஸ்க்ரீனாக இருக்குது. கிட்டத்தட்ட 6.78 இன்ச் அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். பார்க்குறதான கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரும் பின்னாடி நல்லா இருக்குது. எனக்கு வந்து நம்ம அந்த கிரே அந்த இது ஆர்டர் பண்ண தான் நினச்சேன். இந்த கேமரா லொக்கேஷன் ரொம்ப அருமையாக எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கேமரா லொக்கேஷன் தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். எனக்கு வந்து இந்த இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இது வந்து வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துறாங்க. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆன் பண்ணோம் அப்படின்னா Poco அப்படிங்கிற பிராண்டிங்கோட வருது. இப்போ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு வந்து ஸ்பீக்கர் கிரில் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், அப்புறம் 3.5mm ஜாக் இருக்குது. இந்த சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். பின்னாடி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. ஓகே, சைடில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆன் பட்டன் இது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இதுவும் வந்து கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு இதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், அப்புறம் வந்து இன்ஃப்ராரெட் போர்ட், அதுக்கப்புறம் இன்னொரு இது கொடுத்துறாங்க. இதை தவிர வந்து வேறு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பீக்கர் அங்கே இருக்குது. அந்த இயர்பீஸில் வர அதே ஸ்பீக்கரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஸ்பீக்கராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். இது ரெண்டுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சவுண்டு நான் கேட்டவர்களும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மொபைல் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். உங்களுக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் கொடுத்துக்கிற சிம் எஜெக்டர் பின்னிங்க யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா
நான் சொன்ன மாதிரி தான் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஐ மீன் 2 சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் இல்லை ஒரு மெமரி கார்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் மெமரி இருக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படுறதுக்கு பாசிபிள் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. இது வந்து 33 வாட் சப்போர்ட் உள்ள ஒரு பவர் அடாப்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா அப்படின்னு போட்டு எம்ஐ பிராண்டிங்கோட வருது. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் ஃபுல்லாகவே செக் பண்ணிருக்கோம். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண நேரத்தில் செக் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் அது உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இன்னொரு டேட்டா கேபிளும் கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் காம்போ மாதிரி கொடுத்துறாங்க. நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி ஒயரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டைப் சி போர்ட், நான் சொன்ன மாதிரி தான் டைப் சி போர்ட்டு. இதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதையும் வரும். ஃபஸ்ட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான், ஓவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேறு எதுவும் கிடையாது. நம்ம அங்கே என்ன ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மொபைலுக்கு வருவோம். மொபைல் ஆன் பண்ணி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பின்னாடி போடுற அந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பவுச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாது. கேமரா பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கு வெளியில் வருது. அது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி இந்த சார்ஜ் போடுற இடத்துல இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க. ஓகே, போட்டுருங்க. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தீம் அப்லோட் பண்ணது. இது மாதிரி வராது. உங்களுக்கு வந்து வரும்போது நார்மலாக தான் இருக்கும். நம்ம தீம் வந்து எவ்வளோ தீம் வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே. AMOLED பேனல் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் போய்ட்டு நம்ம செக் பண்ணும்போது MI வெர்ஷன் 12.0.5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து என்கிட்ட 20 GB நான் யூஸில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியாச்சு. இது வரலும் நான் வந்து இப்போ கரண்ட்டாக அப்டேட் பண்ணவுள்ள எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே டிஸ்பிளேக்குள்ளே போய்ட்டு தான் இதை பற்றி இது பண்ண போனோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பற்றி பண்ண போகிறேன். இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக நான் வந்து பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் வந்து 60 Hzக்கு மாற்றினா 120 Hz வச்சுக்கலாம். நான் வந்து 120 Hz தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். 60 Hz வச்சிங்க அப்படின்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது எனக்கு 2 days கிட்டக்க வருது. இன்னும் இந்த மொபைல் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இதில் என்னென்ன பக் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு கேமரா ஆப்ஷன் ஃபோட்டோ இதுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா AI கேமரா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூச்சரும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கும். இதில் ஒரு ப்ரோ மோடும் கொடுத்துட்டாங்க, மேனுவல் மோடும் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம். அதேமாதிரி 64 மெகாபிக்சலுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனோட கேமரா டேர்ம்ஸ்லாம் வேணும், இந்த கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், இதில் வந்து எப்படிலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியான ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டுயல் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 கேமரா சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஃபோனில் இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் நான் பார்த்தவர்களும் கொடுத்துருவாங்க. இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் நான் வந்து இதில் வந்து ஹைடன் இதெல்லாம் போடுறேன். ஹைடன் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா அதுவும் சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம வெளியில் வந்துடுவோம். ஓகே, இதோட முடிச்சுக்கோம் இந்த வீடியோவை. தென் உங்களுக்கு என்ன வேறு என்ன காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோமா? ஒரே நிமிஷம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்து வரலாம். எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மேக்ரோ ஷாட் எடுக்க முடியும். இது வந்து நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்தது. கிட்டத்தட்ட 7 o'clock கிட்ட எடுத்தேன். நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரலும் ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் இந்த மொபைலை செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். என்ன இதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபில் டார்க் மோடும் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் சொல்லிடணும்ல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்க போகுது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ கடைசியாக பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ் அவுட்.